ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ட்ரம்ப்போட இம்போர்ட் அனௌன்ஸ்மெண்ட், இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, 26%. இதால் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, ஆஃப்கோர்ஸ் இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இருக்கும், அஸ் எ ஷேர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு என்னென்ன லாப நஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் வந்து ஷேர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸை கவர் பண்ணியிருப்பேன், பிஸ்னஸ் பீப்புள்ஸையும் கவர் பண்ணிடுறேன், அதே சமயம் ஷேர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியை கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி வந்து வரி அதிகப்படுத்துது, ஒரு நாடு வந்து வரி அதிகப்படுத்துது அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ ஜிஎஸ்டி இங்கே அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ அதிகப்படுத்தினோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலவு பண்ணி 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 பழகிட்டோம். இன்றைக்கி நம்மளால் செலவு பண்ணாமல் இருக்க முடியல. ஸோ அந்த செலவு பண்ணதோட விளைவு இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சி வச்சுருப்போம். அதிகமாக பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இப்போ யூஎஸில் இவங்க என்ன சொல்கிறாங்க, யூஎஸ் என்ன பண்ணுது, இம்போர்ட்டுக்கு டேக்ஸ் அதிகப்படுத்துது. எல்லா நாட்டோட பெரும்பாலும், அதாவது அவங்க யூஸ் பண்ணுற 100 ப்ராடக்ட்ஸில் 85 ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணது தான். மீதி 15 ப்ராடக்ட்ஸு தான் ஓன் மேனுஃபேக்சரிங். அந்த ஓன் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிற சப்சிடரி ப்ராடக்ட்ஸும் இம்போர்ட்டட் தான். ஸோ இப்போ யூஎஸ்ஏல அவங்க இம்போர்ட்டுக்கு டேக்ஸ் ஏற்றுனதுனால இப்போ அவங்க என்ன, அதாவது ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நம்ம தொழில் பண்ணணும், நம்மளே உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளானிங்கில் வராங்க. ஸோ அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமானா ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் அதுக்கு குறைஞ்சது 5 வருஷம் ஆகும். நீ இன்றைக்கி இதை நீ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இது ப்ரப்போசல் கொடுத்துட்டு நோட்டீஸ் பீரியட் மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆகிருக்கும். நீ எடுத்த உடனே இது பண்ணதுனால அமெரிக்காவுக்கே இது பொருளாதார இழப்பீடு ஏற்படும். மிகப்பெரிய பொருளாதார இழப்பீடு அமெரிக்காவுக்கே வரும். ஸோ அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இந்த வரி சலுகையை பின்வாங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பெர்சன்டேஜை குறைக்கும். ஸோ அப்படி அவங்க பின்வாங்க சொல்ல நமக்கு ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணலாம். அது வரையும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது வரும். ஓகேவா? ஸோ அது வரையும் இப்போ இந்த நியூஸ் வந்தது இல்லையா, இதனால் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கிற பெரும்பாலுமான ஸ்டாக்ஸு கீழே விழும். எல்லா ஸ்டாக்ஸுமே ஆல்மோஸ்ட் விழ ஆரம்பிக்கும். யூஎஸில் இருக்கிற எல்லா மார்க்கெட்டும் கிராஷ் ஆகும், கரெக்ஷன்ஸ் விழும். யூஎஸ் டாலரோட மதிப்பு குறையும், கோல்டோட மதிப்பு குறையும், க்ரூட் ஆயிலோட மதிப்பு குறையும். ஓகேவா? வார் அப்படின்ற மாதிரி போச்சுன்னா க்ரூட் ஆயிலோட மதிப்பு ஏறும். ஓகே, கோல்டு தேவையான அளவுக்கு ஏறிடுச்சுங்கிறதுனால இப்போ அதுவும் இறங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம அப்படியே இப்போ இந்தியாவில் வருவோமே. இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இந்த வரி சலுகையெல்லாம் கிடையாது அப்படின்னா இந்தியன் ஐடி கம்பெனிஸ் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி விப்ரோ, ஐசிஐசி, அப்புறம் இன்ஃபோசிஸு, ஹெச்எஸ்சி எல்லாம் பார்த்திங்கன்னா யூஎஸில் போயிட்டு பிரான்ச் ஆஃபீஸ் வச்சு அங்கே ரன் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய்ட்டு ஃபில்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தன்னுடைய வருமானத்தை மாற்றி அமைப்பாங்க. இப்போதைக்கு அவங்க பார்மாவுக்கு வந்து அதிகமாக இம்போர்ட் டேக்ஸ் போடலை. ஓகேங்களா? ஃபார்மசி ப்ராடக்ட்ஸுக்கு இம்போர்ட் டேக்ஸ் போடலை. ஸ்பெஷலி ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஆட்டோமொபைல் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அமெரிக்காவுக்குங்கிறதுனால நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குது. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஐடி கம்பெனிஸ் எல்லாமே டவுன் ட்ரெண்ட் அதிகமாக இருக்கும். அப் ட்ரெண்ட் எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனி அல்லாத இந்திய பொருளாதாரத்தை மட்டுமே மையமாக வச்சுருக்கிற செக்டார்ஸ், என்டர்டைன்மெண்ட், இந்தியாவோட என்டர்டைன்மெண்ட் செக்டார்ஸு, இந்தியாவுடைய ஐடி, ரியல் எஸ்டேட், ரியாலிட்டி இருக்குது இல்லையா, ரியல் எஸ்டேட் கம்பெனிஸு, அந்த ரியல் எஸ்டேட் செக்டார்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இந்தியன் டெக்ஸ்டைல் செக்டரு, ஸோ இதெல்லாம் க்ரோத்து கொடுக்கும். இதெல்லாம் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற ஷேர்ஸ் எல்லாமே ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் ஆகும். இந்தியன் மேனுஃபேக்சரர் அண்ட் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு யூஎஸ்ஏ, அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸுக்கு, மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஸ்டீல் கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 2. ஓகேவா? இப்போது ஷேர் மார்க்கெட்டும் முடிச்சிட்டோம், பிஸ்னஸும் முடிச்சிட்டோமா? இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் விடும். ஐயா, நான் அமெரிக்காவுக்கு தான் இம்போர்ட் பண்ணுறேன், எனக்கு வேறு வழியே இல்லை, நான் இம்போர்ட் பண்ணியே ஆகணும், இல்லை நான் எக்ஸ்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து சிங்கப்பூருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ஆள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன்.
சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு சிங்கப்பூர்லேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சிங்கப்பூரில் 10% தான் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெரும்பாலும் சைனாவும் இப்போ அதை தான் பண்ண போகுது. என் பிளான் கரெக்டாக இருந்ததுன்னா சைனா ஷிஃப்ட் டு சிங்கப்பூர் டு அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிளான் பண்ணுவாங்க. இப்போ சிங்கப்பூர் பிஸ்னஸ் க்ரோத் இருக்கும். ஸோ சிங்கப்பூர் யூஎஸ் ஸ்டாக்ஸில் சிங்கப்பூர் பேஸ்டு ஸ்டாக்ஸில் நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சிங்கப்பூர் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சிங்கப்பூரில் போயிட்டு சிங்கப்பூர்லேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் கிட்டத்தட்ட 10% குறையும். ஓகேவா? இன்னும் டீட்டெயில் வீடியோஸ்லாம் நான் ஷார்ட்ஸில் அப்பப்போ போட ஆரம்பிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.